இப்போ இந்த சினிமா வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணதா இல்லை? கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷன் ஆக்சுவலி. இப்போ கூட why? சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். சுப நிகழ்ச்சிகள், பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றும் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் நடத்துறதுக்கு சிறந்த இடம் விஜிபி ஹெரிடேஜ், இஞ்சுபாக்கம், ஈசியா. எஸ்விசி ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். A lot of pain in my life. I've seen pain since childhood. பெயின் அது எப்படி வெளியே வந்தீங்க? இப்போ இந்த சினிமா வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணதா இல்லை? கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷன் ஆக்சுவலி. இப்போ கூட why? இந்த ப்ரொஃபஷன் வந்ததுக்கப்புறம் கிளியராக புரிஞ்சுது, நம்ம கையில் இல்லாதது ஏதோ ஒரு ஹேண்ட் வந்து நம்மளை இது பண்ண வைக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. நிறையா சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப நான் சொன்னேன் அது வந்து ரொம்ப அன்கிரேட்ஃபுல்லான மாதிரி இருக்கும். சொன்னால் சப்போஸ் நீங்கள் சினிமாவில் வரலன்னா என்ன மாதிரியா வரணும்? ஆக்சுவலாக எனக்கு நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் ஆனால் ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் மறந்து போகணும், ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஐ ஸ்டில் திங்க் தேவையா இது. உங்கள் வீட்டில் யார் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு போதுமா, எனக்கு ஃபினிஷ் எனக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது நான் பண்ணுறேன். என்ன பேசுகிறீங்க நீங்கள், சும்மா டோன்ட் டாக் நான்சென்ஸ் நல்லா சொல்லுவாங்க. டெல் அபவுட் யுவர் மதர். இப்போ தானே சொன்னீங்க அம்மா. Nobody has ever asked me like that. சின்ன வயசுலேருந்தே என்னை ரொம்ப டான்ஸ் பண்ண எல்லாம் புஷ் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு பிடிக்காது. ஹேட் பீயிங் ஆன் ஸ்டேஜ், ஐ ஹேட் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அந்த மேக்கப் போடுறது இதெல்லாம் எனக்கு வந்து ஐ யூஸ் டு ஃபீல் வெரி நர்வஸ் அண்ட் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம். பட் மை மதர் யூஸ் டு மேக் மீ கோ ஃபார் ஆல் த டான்ஸ், ஆல் த திங், யூஸிங். அவங்க தான் இப்படி புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன். எனக்கு இட்ஸ் லோன்லி சம்டைம்ஸ். நீ இப்படி தான் பண்ணணும் திட்டி எப்படி ஒரு காதலிக்க நேரம் இல்லை நித்யா. how are you? I'm fine மாஸ்டர், how are you? ஃபைன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நானே ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு லேடி டைரக்டரோட கிருத்திகாவோட நீங்கள் ஒர்க் பண்ணதில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஐ ஃபீல் கிருத்திகா வந்து அவங்க எனக்கு வந்து பாலிட்டிக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் வந்து பர்பஸ்லி நான் பாலிட்டிக்ஸ் நிறையா நான் பார்க்க மாட்டேன், நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக எனக்கு யார் என்னன்னு எல்லாம் எனக்கு யூஸ்வலாக எனக்கு தெரியாது. ஆனால் கிருத்திகாவை பார்க்கும்போது யூ see only her. அவங்கள மட்டும்தான் பார்க்க முடியும், நாட் எனிதிங் எல்ஸ். அவங்க யார், அவங்க ஃபேமிலி என்ன, இது நத்திங். யூ கேன் ஜஸ்ட் see only her. She is who she is, அவ்வளோதான். she has always been like that. பட் ஆஸ் அ கேர்ள் நீங்கள் நிறைய லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்களா, இல்லைன்னா அப்படி இருந்திருக்கீங்களா? இல்லை, நான் லைஃப்பில் ரொம்ப I've had a lot of pain in my life. I've seen pain since childhood. And so அதனால தான் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா you realize that you realize that you can't. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம், அந்த பீப்புளை சூஸ் பண்ணுவோம். ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பெயின் அது எப்படி வெளியே வந்தீங்க? through God probably. It's the only way. I think I was blessed. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் வந்தது ஸ்பிரிச்சுவலாக. ஐ ஹேட் தட் ஹெல்ப் தட் தேடிட்டே இருந்தேன். why am I not happy, ஏன் இப்படி, why am I so unhappy? But only through a spiritual path அது வந்து it comes out of you. And today I'm a much happier person. Now you are top most. நித்யா அப்படின்னா எக்ஸலண்ட் ஆக்டர், நேஷ்னல் அவார்ட் வின்னர். அது ஸ்ட்ரகிள் அப்படின்னா எந்த ஏஜில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் வந்தது? கரியர் வைஸ் எனக்கு ஸ்ட்ரகிளே இல்லை. கரியர் வைஸ் எனக்கு வந்து அதாவே வந்து விழுந்துட்டு இருந்தது. பர்சனல் லைஃப்பில் தான் அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. you're a child artist. சைல்டு ஆர்டிஸ்ட்னால் ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு அந்த ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் லைஃப் ஒன்றும் எனக்கு இருக்கல. இட் வாஸ் ஒரு ஹாலிடேஸில் ஒரு வாட்டி போய் ஏதோ பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அது பெருசாக எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஸோ ஐ மீன் ஐ வுடன்ட் சே ஐம் அ சைல்டு ஆர்டிஸ்ட், லைக் அவ்வளோ நான் பண்ணதில்லை.
இப்போ இந்த சினிமா வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணதா? இல்லை இல்லை இல்லை. ஏன்? அதான் சடனாக நடந்தது. ஆமாம், எனக்கு வந்து கடவுளில் பிலீஃப் வந்ததே சினிமாக்கு அப்புறம் தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நானும் அப்படி கடவுள் பக்தி கிடையாது. இல்லை. இப்போ வந்து அவங்க ஓகேன்னு அவங்க இருக்கு. அந்த டைமில் இல்லை, அக்னாஸ்டிக். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், பட் இஸ் அக்னாஸ்டிக். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியாது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் வீட்டில் இருந்தோம். பட் இந்த ப்ரொஃபஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிளியராக புரிஞ்சுது, நம்ம கையில் இல்லாதது ஏதோ ஒரு இன்னும் ஸ்ட்ராங்கர் ஒரு ஹேண்ட் வந்து நம்மளை இது பண்ண வைக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷன் ஆக்சுவலி. இப்போ கூட எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நான் போயிடுவேன். My God, you're an excellent artist. That's the irony, I think. It's very funny, but நான் சொன்ன அது வந்து ரொம்ப அன்கிரேட்ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ நான் நிறையா சொல்ல மாட்டேன். ஆனால் என் பர்சனாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? சப்போஸ் நீங்கள் சினிமாவில் வரலன்னா என்ன மாதிரி வரணும்? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப I wanted a very normal life. Yeah, I wanted to be a pilot. I wanted to be a pilot because I wanted to travel. எது இப்போ நான் ட்ராவல் பண்ண முடியும், ஃப்ரீயாக இருக்க முடியும். நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் ஆனால் ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் மறந்து போனோம். ஸோ that is my true nature. I like trees, I like to walk, I like to go to the park. எனக்கு ஒரு நார்மல் லைஃப் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த ஒரு நேச்சுரலாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஐ ஸ்டில் திங்க், இஸ் இட் வர்த் இட்? தேவையா இது? உங்கள் வீட்டில் யாரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு? எங்கள் அப்பா ரொம்ப எப்பவுமே சப்போர்ட்டிவ் தான். ஸோ அப்போ பிடிக்கலன்னு சொன்னீங்க சினிமா, ஆனால் வந்து பரவாயில்ல நடி அப்படின்னு சொன்னது அப்பாவா? இல்லை இல்லை இல்லை, அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே என் டிசிஷன் தான். பண்ணணும்னா அவங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இன்டர்ஃபியரே ஆகலை இப்போ வரைக்கும். அவங்க மட்டும்தான். நான் இப்போ எப்போ பார்த்தாலும் நான் போய் எனக்கு போதுமா, எனக்கு ஃபினிஷ் எனக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது நான் பண்ணுறேன், ஐ ஃபைண்ட் சம் அதர் பிளேஸ், ஏதாவது ஒரு காமாக ஒரு இடம் பார்த்து நாங்கள் ஆமாம்மா கரெக்ட் நீ விட்டுடு, லைக் ஒன்லி மை பேரண்ட்ஸ் வில் சே நீ விட்டுடு, இல்லைன்னா வேற யாரும் சொல்ல என்ன பேசுறீங்க நீங்கள், நோ வே யூர் ஜஸ்ட் சும்மா டோன்ட் டாக் நான்சென்ஸ் நல்லா சொல்லுவாங்க. நான் எவ்வளோ இல்லைங்க நான் நிஜமாக சொல்கிறேன் எனக்கு. ஸோ ரீசெண்டாக நேஷ்னல் அவார்டுக்கு முன்னாடி நான் நினச்சேன் சைலண்ட்டாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறேன், யாருக்குமே தெரியாது நான் எங்கே போனேன்னு, எங்கேயாவது போயிட்டு நான் வேற ஏதாவது பண்ணுறேன்னு நினச்சேன். அப்போ கரெக்டாக நேஷ்னல் அவார்டு வந்தது. அதான் காட் தூக்கி விடு. இட்ஸ் லைக் நல்ல ஆர்டிஸ்ட் சினிமாவுக்கு போகக்கூடாது, நல்ல ஆர்டிஸ்ட் சினிமாவில் வேணும், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ரேவதி, ராதிகா, எல்லாமே வெரி எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். அண்ட் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியார், எவ்வளோ பேர் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஏன்னா ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக படம் பார்க்கும் போதும் அந்த கேரக்டரோடையே நீங்கள் ஆயிடுவீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து கடவுள் என்ன நினச்சிக்க, நீ சினிமா விட்டு போகக்கூடாது, உனக்கு உடனே நான் நேஷ்னல் அவார்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு லிட்ரலாக ஒரு பிரைப் கொடுத்த மாதிரி. இப்போ தான் ஐ வாஸ் திங்கிங் ஐ ஜஸ்ட் பிரேக் எவ்ரி திங் நினச்சா. டெல் அபவுட் யுவர் மதர். அம்மா இப்போ தானே சொன்னீங்க அம்மா. Nobody has ever asked me like that. My mother was very beautiful, very very beautiful woman. ரேவதி மேம் மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் சின்ன வயசில். அப்போது அம்மாவுக்கு வந்து ஒரு வாட்டி நடந்து போகும்போது அவங்க how she is brought upனா கண்ணை எடுத்து மேலே கூட பார்க்கக்கூடாது, கீழே தான் பார்த்துட்டு போகணும். ஓகே, ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு. மை கிராண்ட் ஃபாதர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த மாதிரி லைக் பாய்ஸ் கிட்ட பேசவே கூடாது அந்த மாதிரியெல்லாம். ஸோ கீழே பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது யாரோ வந்து ரொம்ப லைக் கஷ்டப்பட்டு கேட்டாங்களாம், மேடம் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது டாட் இதோட, நீங்கள் அவங்க கண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இவ்வளோதான் எடுப்போம், இவ்வளோதான், வேறு ஒன்றுமே எடுக்க மாட்டோம்,
இந்த ஐப்ரோஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஷேப் பண்ணணும் அண்ட் இப்படி பண்ணால் போதும் அவ்வளோதான் நீங்கள் சொன்னால் ஐயோ நான் கேட்டு சொல்கிறேன் நல்லா சொல்லி 3 நாள் எடுத்து லைக் ஷி ஸோ ஸ்கேர்ட். 3ஆவது நாள் என் கிராண்ட்ஃபாதர் கிட்ட சொன்னால் பிடிச்ச அவங்க திட்டி எப்படி ஒருத்தர் வந்து உன்கிட்ட அப்படி கேட்பாங்க அந்த லெவல் அவங்க. அண்ட் நான் ஐ பிகம் an actress. எப்படி போகுது பாருங்க லைஃப். அதான் இப்படி பார்க்க கூடாது சொல்லிட்டு போய் இப்படி பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. So that is God's thing. Yeah. Teaching everybody what Everything, is. So அவங்களுக்குனா ஃபிலிம்ஸ் எல்லாம்னா நாட் அட் ஆல் ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க அம்மாவுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். I think அதான் கேட்க வந்தேன். She's a classical dancer? No, not at all. But she liked dance. She used to love dance. And ஒரு 14-15 இயர்ஸ் ஆனால் இப்போ ஸ்டாப், நீ இனிமேல் டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சேடாக கோவமாக இருந்தது. இந்த வெறி மாதிரி தான். ஷீ செட் இட் சீம்ஸ் அடுத்த ஜென்மம் நான் எடுத்து வந்து நான் டான்ஸர் ஆக போகிறேன் பாருங்க. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. அண்ட் சின்ன வயசுலேருந்தே என்னை ரொம்ப டான்ஸ் பண்ணெல்லாம் புஷ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட் பீயிங் ஆன் ஸ்டேஜ். ஐ ஹேட் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அந்த மேக்கப் போடுறது இதெல்லாம் எனக்கு வந்து ஐ யூஸ் டு ஃபீல் வெரி நர்வஸ் அண்ட் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம். பட் மை மதர் யூஸ் டு மேக் மீ கோ ஃபார் ஆல் த டான்ஸ், ஆல் த திங். யூ சிங், ஐ சிங் வெரி வெல். அப்போ அவங்க தான் இப்படி புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ I used to, like ஸ்கூல்லலாம் I used to be one of the best dancers. ஸோ என் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீ டான்ஸர் ஆகுவேன்னு நினச்சோம் நம்ம, நல்லா சொல்லுவாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் அப்படி ஏதாவது யூல் டூ நல்லா. பட் எனக்கு வந்து அந்த புஷ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஐ டென்ட் வாண்ட் எனிதிங் டு டூ வித் எனி ஆஃப் திஸ் திங்ஸ். லைக் ஸ்டேஜில் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேணாம். I thought I'll be a wildlife filmmaker or something like that. தூரமா போய் ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து I can be how I want, quietly keep the camera, wait for the animals. அந்த animals கூட இருக்கணும்னு நினைச்சேன். குட். உங்களுக்கு கூட பிறந்த பிரதர் சிஸ்டர் இருக்காங்களா? இல்ல, தனியா இருந்திருக்கீங்க. அதுதான் அந்த தனிமைக்கு காது. அந்த எப்பயுமே அந்த மாதிரி போறது அந்த மாதிரி தாட். அண்ட் அந்த பீயிங் அலோன் வந்து சின்ன வயசுல ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழுதுருக்கேன். எனக்கு இட்ஸ் லோன்லி சம்டைம்ஸ். ஆல்சோ பேரண்ட்ஸ் 2 பேரும் ஆர் ஒர்க்கிங். ஸோ அவங்க வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. திருப்பி வந்தால் அவங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. ஐ வாஸ் வெரி அலோன் த்ரூ அவுட் மை சைல்ட்ஹுட். பட் இப்போ நினச்சேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் அலோன். ஏன்னா அந்த தனிமைங்கிறது இட் ஸ்டார்டட் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் டு திங்க். ஒன்றுமே இல்லை அந்த ரூமில் நான் மட்டும்தானா. ஐ சாட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு திங்க். யூனோ அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் that starts when you're alone and in silence. So I'm very happy that I had that. ஸோ தனிமை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சவுண்ட் இல்லாமல், பீப்புள் இல்லாமல். இப்போ அம்மா அப்பாவோட நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறது அந்த மாதிரி ஹாலிடே ஆச்சுன்னா போகிறது அதெல்லாம்? ரேர்லி. நானே போகிறது ரொம்ப கம்மி. ஸோ ரீசெண்டாக இப்போ நேஷ்னல் அவார்ட் வந்தப்போ அவங்க வந்தாங்க. they were so excited to come. ஸோ we went to Agra. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் தாஜ்மஹால் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் மை பேரண்ட்ஸ். எனக்கு அது ரொம்ப கம்மியாக தான். யார்கிட்ட ரொம்ப ஃப்ராங்காக பேசுவீங்க, அப்பாவா அம்மாவா? 2 பேரும் ஈக்குவலாக நான் பேசுவேன். பட் மை டேட் வாஸ் ஆல்வேஸ் வெரி லிப்ரல், ரொம்ப லிப்ரல். லைக் நெவர் எனக்கு லைஃப்பில் போத் மை பேரண்ட்ஸ் பட் எஸ்பெஷலி மை ஃபாதர் நெவர் ஒன்ஸ் செட் நீ இப்படி தான் பண்ணணும் சொல்லவே இல்லை. நெவர். ஓகே, யூ டூ வாட் யூ லைக். அந்த ஒரு ஸ்பேஸ். நேஷ்னல் அவார்ட் கிடைக்கும் போது how you feel and அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க? இட்ஸ் அ வெரி வெரி இட் வாஸ் அ வெரி டீப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அது ஒரு ஜஸ்ட் ஒரு அவார்ட் இல்லை. ஆமாம், ஐ திங்க் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் சம்வேர் யூனோ எஸ்பெஷலி ஆஸ் அ உமன் நம்மளுக்கு அந்த ரெக்கக்னிஷனுங்கிறது கொஞ்சம் வித்ஹோல்ட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க ரெக்கக்னிஷன். ஈவன் இஃப் யூ ஆர் பெட்டர் தென் யோர் கோ ஆக்டர், ஒரு மேல் ஆக்டர் இருந்தால் அவங்கள தான் ப்ரேஸ் பண்ணுவாங்க, உங்களை கொஞ்சம் கம்மி தான் எப்போவுமே. தட் இஸ் த ட்ரூத்.
ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு அந்த ஐம் நாட் டூயிங் இனஃப் ஆர் யூனோ சம்திங் லைக் தட். சம்வேர் அந்த அவார்டு ஆஃப்டர் 15 years ஐவ் காட் இட். ஸோ அது வந்தப்போ எனக்கு ஒரு சம்திங் பிகேம் காம். ஓ குட். போதும், ஓகே, இட்ஸ் ஃபைன் நவ். நித்யா வந்து ரொம்ப செலக்டட் படங்கள் தான் பண்ணுவான். அப்போ இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே? ஆக்சுவலாக நான் செலக்ட் பண்ணுறது ரொம்ப அவ்வளோ பெருசாக நான் பயங்கரமாக பிரெயின் யூஸ் பண்ணி அதெல்லாம் இல்லை. எனக்கு அந்த மோமெண்ட்டில் எனக்கு தோணுச்சுன்னா பிடிச்சி எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், சம் எலிமெண்ட் எனக்கு சடனாக பிடிச்சிருந்தா ஐ டூ இட், நான் அப்போவே சொல்லிவிடுவேன். ஸோ பீப்புள் யூஸ்வலி யூ ஸோ சூஸி இல்லை அப்படியே சொல்லிட்டீங்களா, ஐம் நாட் லைக் தட். நான் டக்குன்னு சொல்லிவிடுவேன். இட்ஸ் அ வெரி போல்டு attempt, ஒரு போல்டு, ரொம்ப போல்டு. பார்த்தேன் ட்ரைலர். யா, இன்னும் இருக்கு நீங்கள் பார்க்காம இருக்கிறது. ஸோ ஐ செட் இது, தென் ஐ செட் யூ நோ வாட், பண்ணலாம், லெட்ஸ் டூ இட். நம்ம ஆர்டிஸ்ட் தானே, பண்ணலாம். ஐ வில் நாட் திங்க் அபவுட் ஏஜ் அது இது அண்ட் ஆல் தட். பண்ணலாம், லெட்ஸ் டூ இட். நம்ம பண்ணலாம், அவள் யார் பண்ணுவாங்க? ஐ செட் பண்ணலாம், லெட்ஸ் டூ இட். அந்த மாதிரி. ஸோ ஹாலிவுட்லலாம் நம்ம பார்ப்போம் லைக் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் ஒரு ஏஜ் கன்ஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அவங்க வந்து தே ப்ளே மதர்ஸ், தே ப்ளே லாட் ஆஃப், அவங்க ஒன்லி ஆர்டிஸ்ட் மட்டும்தான், ஆக்டர்ஸ் மட்டும்தான். எந்த கேரக்டர் இருந்தாலும் ப்ளே பண்ணுவாங்க. ஐவ் ஆல்வேஸ் அப்ரோச்ட் ஆக்டிங் லைக் தட். மறக்க முடியாத டைலாக்ஸ், மறக்க முடியாத ஒரு சீன்ஸ் ஏதாவது இருக்கா? நானும் ரவியும் கேப்டன் அமெரிக்கா அண்ட் வண்டர் உமன் ட்ரெஸ் பண்ணி ஒரு சீன் இருக்கு. ஐ லவ் இட், இட்ஸ் மை ஃபேவரட் சீன். ஐ லவ் இட் பிகாஸ் நம்ம இந்த ட்ரெஸ்ல ஃபுல்லாக சீரியஸாக ஒரு சீன் போகுது. ஐ லவ் தட் சீன். சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். சுப நிகழ்ச்சிகள், பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றும் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் நடத்துறதுக்கு சிறந்த இடம் விஜிபி ஹெரிடேஜ், இஞ்சிபாக்கம், ஈசியா. எஸ்விசி ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.